பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை காண்பது தேவ கிருபையே. கடந்த நாட்களெல்லாம் அவர்தான் உங்களை என்னையும் காத்து வழி நடத்தினார். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஷார்ட் மெசேஜ் அல்லது குறுஞ்செய்தி தேவனுடைய சமூகத்திலிருந்து கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. ஆமென். வார்த்தையை நம்பினால் வாழ்வடைவோம். வார்த்தையில் இருக்கிற வல்லமையை விசுவாசித்தால் நீங்களும் வல்லமை உடையவராய் மாறுவீர்கள். சரியா? வார்த்தைக்கு போவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்புகிறது. அது அவர் கொடுக்கிற கிருபை. ஆவியின் வல்லமையினால பற்பல பாஷைகளை பேசி ஜெபிக்கிறோம். அது அவர் கொடுக்கிற ஸ்லாக்கியம். ஆனால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அது நம்முடைய கையில் இருக்கிறது. அபிஷேகத்தை கொடுத்த தெய்வம் அந்த அபிஷேகத்தை தக்க வைக்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள நம்ம ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த சத்தம் தான் உங்க காதுல கேட்குது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அது என்ன ஒரு வார்த்தை? அதுக்கு முந்தின வசனம் 15, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்கள் என்னால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசாம, கடிந்து கொள்ளாம, கம்ப்ளைண்ட் பண்ணாம, ஆர்குமெண்ட் பண்ணாம, ஏசப்பா உங்களுடைய கைகளில் நீ ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. சாத்தானை நீங்க வெட்கப்படுத்திடுவீங்க. அது மாம்சத்தின் எண்ணங்கள், அது அழிக்கப்படும். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலத்தில் ஆவியானவரே என்னை நடத்துங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். சரியா? அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று தானே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கும் இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்களை பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பி விடுங்கப்பா. மட்டுமல்லப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆவிக்கேற்றபடி நடத்துங்க. நடந்து கொள்ள அவங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆவிக்குரியவர்களாய் மாற கிருபை கொடுங்க. கர்த்தாவே, மாம்சத்தின் இச்சைகளை கடிந்து கொண்டு அவைகளை அழிக்கிற கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் கூட இருந்து சாத்தானை வெட்கப்படுத்துவார்களாக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்க மாட்டீங்க நம்புறேன். ஹிந்தி மொழியில் கேட்டவங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும். God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.